வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட், மார்க்கெட்டோட அப்டேட், அப்புறம் கொக்கோ கோலா கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட், விஷால் மேகா மார்ட், மோபிக்விக், ஸ்விக்கி, டாடா மோட்டார்ஸ், கிரீன் ஹைட்ரஜன் இனிஷியேட்டிவ், ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங், டிஐ வோல்ட், கோதாவரி பவர், டிஇ டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட், சிப்லா, சக்தி பைப் இந்தியா லிமிடெட், கிராவஸ் காட்டன் லிமிடெட், ஆயில் கம்பெனி, பிஇஎம்ஐ, ஏசிஎம்இ இந்த கம்பெனிகள்லாம் வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸோட அப்டேட். இன்னைக்கு நிஃப்டி 50 0.13% அளவுக்கு அப் ஆகி ஒரு ஃபிளாட்டான நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.27% அளவுக்கு அப் ஆயிருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 0.32% அளவுக்கு அப் ஆயிருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் 0.28% அளவுக்கு அப் ஆயிருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் 0.42% அளவுக்கு அப் ஆயிருக்குது. இன்னைக்கு ஓவராலா மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 பார்க்கும்போது ஓப்பன் ஆன நோட்ல ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது. எண்ட் ஆஃப் த செஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 31 பாயிண்ட் வந்து அதிகரிச்சு 24,241 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாட்டான நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் வந்து ஒரு பெரிய அடியை வந்து சந்திச்சிருக்குது. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 186 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது. இதுக்கான காரணமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா யூஎஸோட சிபிஐ டேட்டா வந்து வரப்போகுது. பிளஸ் வந்து டொமஸ்டிக் இன்ஃபிளேஷன் ஃபிகர்ஸும் அதுல இருக்கும். இது மேண்டேட்டரி பாலிசிக்கு இது ஒரு குரூஷியலான ஒரு விஷயமா இருக்கும். பிளஸ் வந்து 25 பேசிக் பாயிண்ட் வந்து ரேட் கட் இருக்கும் ஃபெடரல் ரிசர்வ்ல வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அது வருமாங்கிற ஒரு சந்தேகமும் மார்க்கெட்ல இருக்குது. அடுத்து செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல கெயின் வந்து கொடுத்துருக்குது. கம்பெனி வைஸ் பார்க்கும்போது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அந்த பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 3% அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது. அதை தொடர்ந்து ரயில்வே ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து ஒரு சிக்னிபிகண்டான ஒரு இன்க்ரீஸ் வந்து கொடுத்துருக்குது. அடுத்து எஃப்ஐஐ, எஃபிஐ அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. இன்னைக்கு டிஐஎஸ் பாத்தீங்க அப்படின்னா 11,396 கோடி அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. 9,388 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. 2,000 கோடி அளவுக்கு அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ பாத்தீங்க அப்படின்னா 11,528 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. 12,540 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மைனஸ் 1,012 கோடி அளவுக்கு அமௌண்ட்டை வந்து மார்க்கெட்ல இருந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ இதோட ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நெட் வேல்யூங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 995 கோடி அளவுக்கு மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு நடந்திருக்குது. பிளஸ் எஃப்ஐஐ வந்து ஒரு லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷனா வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து நெட் வேல்யூ இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு 1000 கோடி அளவுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 கெய்னர்ஸ் வந்து டாப் 5 லூசர்ஸ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ், பிரிட்டானியா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஹீரோ மோட்டார்ஸ். டாப் 5 லூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அதானி போர்ட், என்டிபிசி, எஸ்பிஐ, ஆக்சிஸ் பேங்க். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐஆர்எஃப்சி, விஇடிஎல், ஹாவல்ஸ், ஜியோ ஃபினான்ஸ், ஐஆர்சிடிசி. டாப் 5 லூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிமார்ட், அதானி கிரீன் எனர்ஜி, பிஎன்பி, ஜொமேட்டோ, அதானி பவர். ஸோ இன்னைக்கு பேங்கிங் செக்டார்ல வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்குது நிஃப்டி 50. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொக்கோ கோலா கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். கொக்கோ கோலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட 40% ஸ்டாக் வந்து ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா பிவரேஜ் பிரைவேட் லிமிடெட் இவங்க கிட்ட இருந்து அதை ஜூபிலியன்ட் பாரதியா குரூப் கிட்ட வந்து வித்திருக்கிறாங்க. இதோட எஸ்டிமேஷன் பார்க்கும்போது ஒரு 10,000 கோடி அளவுக்கு வந்து இருக்குது. இது மார்க்கெட்ல எந்த ஒரு இம்பாக்டை உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொக்கோ கோலா அவங்களோட பிரசன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங்கா விரிவுபடுத்துறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து இது பார்க்கப்படுது. இந்த கொலாபரேஷனுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொக்கோ கோலா இந்தியா பிரசிடண்டா இருக்கக்கூடிய சங்கத் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜூபிலியன்ட்டோட அவங்களோட டைவர்சிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொக்கோ கோலாவுக்கு ஒரு நிறைய இன்னோவேஷன் அண்டு நல்ல வேல்யூவை டெலிவரி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து லோக்கல் கம்யூனிட்டியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க திங்க் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விஷால் மேகா மார்ட் இந்த கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். விஷால் மேகா மார்ட்டோட ஐபிஓ பாத்தீங்க அப்படின்னா 2,400 கோடி அளவுக்கான ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு பிளஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரும் வந்து சேர்ந்து இருக்குது. இந்த ஐபிஓ பாத்தீங்க அப்படின்னா 8,000 கோடி அளவுக்கான அமௌண்ட்டை திரட்டுறதுக்காக இந்த ஐபிஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிசம்பர் 11ல இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வந்து ஓப்பனா இருக்கும். இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் பேண்ட்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா 74 ரூபால இருந்து 78 ரூபா வந்து இருக்குது. இந்த கம்பெனி இது வரைக்கும் வந்து நேஷனல் வைடா நம்ம இந்தியா ஃபுல்லாவே வந்து ஒரு 626 ஸ்டோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து இவங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் தான் வந்து டார்கெட் பண்றதா வந்து இவங்களோட பிளான் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மோபிக்விக் இந்த கம்பெனில வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த கம்பெனியோட ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருந்தது. இது ஓப்பன் ஆன ஒரு 90 நிமிஷத்துலேயே வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து ஃபுல் ஆயிருச்சு.
மதியம் 1 மணி அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 மடங்கு அளவுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது. ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 14.54 மடங்கு வந்து அதிகமாக இருந்தது. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 3.20 மடங்கு வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. பட் QIPஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்லோவாக தான் நடக்குது. அந்த அளவுக்கு டிமாண்ட் வந்து இல்லை. இது வரைக்குமே வந்து 8795 ஷேர்ஸ் மட்டும் தான் வந்து பிட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. QIPக்குன்னு வந்து அவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 64,75,471 ஷேர்ஸ் தான் வந்து இருக்குது. இது வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. ப்ளஸ் இந்த IPO க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து இன்னும் சிக்னிஃபிகண்டான அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்குறாங்க. அடுத்து ஸ்விக்கியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஸ்விக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஷிப்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசா ஒன் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஆஃபர்ல. இந்த ஆஃபர் மூலமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் டெலிவரி பிளஸ் வந்து ஆன் டைம் கேரண்டி, காம்ப்ளிமெண்டரி ட்ரிங்க்லாம் வந்து டின்னர் அவுட் இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதா வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் டெலிவரி வந்து ஃப்ரீயாகவும், எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட் பிளஸ் வந்து கஸ்டமர் கேர் ஏஜென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இந்த மெம்பர்ஷிப்போட பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. லான்ச் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு 299 ரூபா அப்படிங்கிற பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இனிஷியலா ஒரு இன்விடேஷனுக்காக மட்டும்தான் வந்து இந்த பிரைஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஃபர்தரா இது ஒரு பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பேக் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் இதோட லிங்க் பண்ணி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ ஸ்விக்கிக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. என்னதான் வந்து இவங்க வந்து அன்லிமிட்டெட் ஃப்ரீ டெலிவரிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் இவங்க வந்து மறைமுகமா வந்து டெலிவரிஸ் பண்றதுல அவங்களோட சார்ஜஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணி மேலும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு தெரியுது. அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல வந்திருக்கக்கூடிய அப்டேட். பாமா கானக்ஸ் எக்ஸ்போ வந்து 2024 நம்மளோட நொய்டால வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து புதுசா CPCB 4+ கம்ப்ளைண்ட் ஜென்செட்டையும், CEV BSV எமிஷன் கம்ப்ளைண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜின்ஸ் பிளஸ் வந்து லைவ் ஆக்சல் டிசைன்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ளதெல்லாம் வந்து இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸ்போல. இதோட கீ ஃபீச்சர்ஸ்னு அவங்க பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவங்க டிஸ்பிளே பண்ண இந்த ஜென்செட்லாம் பாத்தீங்க அப்படின்னா 25 kVல இருந்து 125 kVயா இருந்தது. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 55 ஹெச்பில இருந்து 138 ஹெச்பி வரைக்கும் வந்து வெரைட்டி ரேஞ்சஸ் வந்து இருந்தது. பிளஸ் வந்து டூரபிள் ட்ரெய்லர் ஆக்சஸுமே வந்து பிளஸ் ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸுக்கு தேவையானது வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பிளஸ் இந்த எக்ஸ்போல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2500 சர்வீஸ் அவுட்லெட்ஸ் வந்து இருந்தாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜன் இனிஷியேட்டிவ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கிரீன் ஹைட்ரஜன் இனிஷியேட்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கம்பெனிகள் வந்து பிட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. முதல் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் கிரீன் ஹைட்ரஜன், L&T எனர்ஜி, RE நியூ இ ஃபியூல் இவங்களாம் வந்து அவங்க பைட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க சைட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே. SECI பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4,80,000 டன் கிரீன் ஹைட்ரஜன் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு எய்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு கவர்மெண்டோட சப்போர்ட்டுங்கிறது வந்து நிறைய இருக்குது. கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 19,744 கோடி அளவுக்கு வந்து டொமஸ்டிக்கா வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜனை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமா பாத்தீங்கன்னா 2030 வந்து 5 மில்லியன் டன் வந்து ஒரு பெர் ஆனம் வந்து கிரீன் ஹைட்ரஜனை வந்து உற்பத்தி பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து டார்கெட்டா செட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரோடு ப்ராஜெக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. NH227B அப்படிங்கிற ஒரு ரோடுவே உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இது வந்து ஒரு 84 கோசி பரிகர்மா மார்க் அப்படிங்கிறது தான் இந்த ரோடோட நேம். இதோட ப்ராஜெக்ட் காஸ்ட்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவங்க பிட் பண்ணது வந்து 763 கோடி அளவுக்கு வந்து இவங்க பிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா MORTH இவங்க வந்து இதுக்கூட எஸ்டிமேஷன் காஸ்டே வந்து 898 கோடியா வந்து கொடுத்திருந்தாங்க. இவங்க பிட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 130 கோடி அளவுக்கு கம்மியா தான் வந்து பிட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேஷனே வந்து 898 கோடிங்கிறப்போ இவங்க எப்படி இந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இதோட கம்ப்ளீஷன் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட் ஆகணும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பிளஸ் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர்ல வந்து 16% அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்குது. 80 கோடியா வந்து இருக்குது இந்த Q2ல. அதே மாதிரி ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா 5.5% அளவுக்கு இயர் ஆன் இயர்ல குறைஞ்சி
902 கோடியா வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஐ வோல்ட் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா முருகுப்பா குரூப்போட ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா டாடா பவரோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த கொலாபரேஷன் வந்து மெயினா எதை எய்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு தான் இந்த கொலாபரேஷன்ங்கிறது வந்து மெயினா எய்ம் பண்ணியிருக்கிறாங்க. டாடா பவருக்கு வந்து இது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வேரியஸ் லொகேஷன்ஸ்ல வந்து இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து டிஐ வோல்ட் மூலமா வந்து பண்ணி யூசர்ஸ்க்கு வந்து ஈஸியா ஆக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்துல இதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பவர்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக வந்து சோலார் பிளஸ் வந்து விண்ட் எனர்ஜி எல்லாம் வந்து இந்த சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கௌரி பவர் இந்த கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ். இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஆர்எல்என்ஜி சப்ளைக்கு ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. 7 வருஷம் இருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் வந்து கெயிலோட இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆர்எல்என்ஜி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரீகேசிஃபைடு லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பினான்சியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி இயர் ஆன் இயர்ல 38.1% அளவுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்ல. இது டவுன் ஆகி 159 கோடியா வந்து இருக்குது Q2ல. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இது 256 கோடியா வந்து இருந்தது. ரெவன்யூன்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1.8% அளவுக்கு விழுந்திருக்குது. டோட்டலா 1267 கோடியா வந்து இருக்குது. எபிட்டா பாத்தீங்க அப்படின்னா 31.7% வந்து குறைஞ்சிருக்குது. வேல்யூவேஷன்ல பார்க்கும்போது 246 கோடியா வந்து இருக்குது இதே குவார்டர்ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சக்தி பம்பிங் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 754 கோடி அளவுக்கான ஒரு ஆர்டர் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனில இருந்து இவங்க கிடைச்சிருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா 25,000 சோலார் வாட்டர் பம்புக்கான ஒரு ஆர்டர். இந்த ப்ராஜெக்டோட டீடைல் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிசைன் மேனுஃபேக்சரிங் சப்ளை அண்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கமிஷனிங் ஆஃப் கிரிட் டிசி சோலார் போட்டோ வோல்டிக் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அண்டர் மேகல் பம்ப் ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க டிசைன் மேனுஃபேக்சரிங் சப்ளை இன்ஸ்டாலேஷன் கமிஷனிங் ஆஃப் கிரிட் டிசி சோலார் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து சேர்த்து வந்து இவங்க பண்ண போறாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு. ஃபினான்ஷியல் க்ரோத்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 101 கோடியா வந்து இருக்குது இந்த Q2ல. ரெவன்யூவும் பாத்தீங்க அப்படின்னா 634 கோடி அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிராவியஸ் காட்டன் லிமிடெட். கிராவியஸ் காட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இவி செக்மெண்ட்ல வந்து ஒரு ஐபிஓ லான்ச் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட போர்டு வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் கிராவிஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட் ஐபிஓ லான்ச் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டரா இருக்க போறது பாத்தீங்க அப்படின்னா கிராவஸ் காட்டன் இவங்க தான் வந்து மெயின் ஷேர் ஹோல்டரா இருக்க போறாங்க. பிளஸ் வந்து இந்த ஐபிஓ வந்து ஆஃபர் ஃபார் சேல் இந்த சைஸ் குவாண்டம் இதெல்லாம் பொறுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராவஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட் வந்து ஒரு சப்சிடரியா இருக்க போதா இல்ல ஒரு தனியான ஒரு கம்பெனியா இருக்க போறாங்கிறது வந்து அதை பொறுத்து தான் வந்து தெரியும். இவங்களோட லான்ச் பண்ணக்கூடிய ஒரு புது ப்ராடக்ட்லாம் வந்து இந்த பாமா கானெக்ஸ்போல வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஜீரோ எமிஷன் சொல்யூஷன்ஸ் தான் வந்து எய்ம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிஇ டெவலப்மெண்ட் இன்ஜினியர் லிமிடெட் இந்த கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 16.5 மில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இன்டர்நேஷனல் கஸ்டமர்கிட்ட இருந்து இந்த ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த கஸ்டமரோட நேமுங்க வந்து சீக்கிரசியா வந்து வச்சிருக்கிறாங்க அன்டிஸ்க்ளோஸ்டு. இந்த ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் டேட்னு பார்க்கும்போது 2026 வரைக்குமே இந்த ஆர்டர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது. டிஇ பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத்ங்கிறது வந்து 125% அளவுக்கு கன்சாலிடேட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகி 22 கோடியா வந்து இருக்குது இந்த செப்டம்பர் குவார்டர்ல. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்ல வந்து 9.88 கோடி அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எக்ஸ்பென்ஷனும் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு பிளஸ் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது உதவும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில் கம்பெனிஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கம்பெனின்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த கம்பெனிகளுக்குலாம் வந்து ஃபேவரா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஹை மார்ஜின் வந்து ஆட்டோ ஃபியூல் மேக்கிங்ல வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பேரலுக்குமே வந்து குறைஞ்சது ஒரு $5 அளவுக்கான மார்ஜின் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு லிட்டருக்குன்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 9.8 ரூபாய் வந்து
மார்ஜின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இவங்களோட ஃபியூச்சர் growth வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் வந்து இதோட பிரைஸ் டார்கெட்னு வந்து இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிபிசிஎல் பார்த்தீங்க அப்படின்னா 405 ரூபாவும், ஹெச்பிசிஎல் 588 ரூபாவும், ஐஓசி பார்த்தீங்க அப்படின்னா 246 ரூபாவும் வந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33% 72% அளவுக்கான அப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு கரண்ட் லெவலை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇஎம்எல் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்டை வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க 136 கோடி அளவுக்கு. ஹெவி மொபைலிட்டி வெஹிக்கிள்ஸ் வந்து சப்ளை பண்றதுக்கு 8x8 வெஹிக்கிள்ஸ் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கறதுக்கு. இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா -20°C பிளஸ் வந்து 55°C ஆப்ரேட் ஆகக்கூடியது. பிளஸ் வந்து லாஞ்சிடியூட்னு பார்க்கும்போது வந்து 5000 மீட்டர் ஹைட்லேயுமே வந்து இந்த வெஹிக்கிள் வந்து இண்டிபெண்டா சஸ்பென்ஸ் சிஸ்டமோட பிளஸ் வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங்கோட ஒர்க் ஆகக்கூடியது. இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 2.21% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதோட லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ்னு பார்க்கும்போது 4459 ரூபாவை வந்து இருக்குது. இயர் டு டேட்ல இதோட கெயின் பார்க்கும்போது 56.97% வந்து இருக்குது. அடுத்து வந்து இருக்க நியூஸ் பார்த்தீங்கன்னா சிப்லால இருந்து. சிப்லா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட புது ட்ரக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அஃப்ரீசா அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை இந்தியாவில். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட் டயபெட்டிஸுக்கு இன்சுலின் இன்ஹலேஷன் பவுடரா வந்து இருக்க போகுது. இது வந்து கிளைசமிக் கண்ட்ரோல் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுல புதுசா என்ன இனோவேஷன் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இன்ஜெக்ஷன் மூலமா தான் வந்து இன்சுலின்ஸ் வந்து செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முறையா வந்து இன்ஹேலர் மூலமா வந்து கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதோட எஃபெக்ட் டைம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஹலேஷன் பண்ணோம் அப்படின்னா 12 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இதோட எஃபெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஆல்ரெடி அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி எவால்வேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு 70 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் அளவான HbA1c லெவல் வந்து ரெடியூஸ் பண்றது வந்து காட்டுது கம்பேர் டு ஓரல் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது மூலமா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ACME இந்த கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோலார் ப்ராஜெக்ட் ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஒரு 250 மெகாவாட் ரினியூவபிள் எனர்ஜிக்கான ப்ராஜெக்ட் NHPC இருந்து. இது மூலமா வந்து NHPCயோட கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 6970 மெகாவாட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டிராஃபிக் டீடைல்ஸ் பார்க்கும்போது பெர் யூனிட்டுக்கு 4.56 பைசா வந்து இருக்க போகுது. பிளஸ் வந்து இது ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 மெகாவாட் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக்னாலஜி இன்டகிரேஷன் பார்க்கும்போது இவங்க வந்து சோலார் பிளஸ் விண்டு பிளஸ் பேட்டரி டெக்னாலஜி இது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு ரிலையபிள் எனர்ஜி சப்ளை வந்து கொடுக்கறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க பீக் டிமாண்ட் இருக்கும்போது. ஸோ மக்களே, இன்னைக்கு நம்ம எல்லா நியூஸஸும் பார்த்துருந்தோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுவேன். மேலும் நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருந்த மாதிரி நிஃப்டி 50ங்கிறது ஒரு ஃபிளாட்டான நோட்ல வந்து ஒரு சைடு வேஸ்ல தான் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து அதே மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே வந்து FIS வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருந்த மாதிரி இருந்தது. அது இன்னைக்கு வந்து செல்லிங் ப்ரெஷரா வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ ஃபர்தரா இந்த மந்த் ஃபுல்லாவே வந்து இந்த சைடு வேஸ்ங்கிறது தான் இருக்கிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டியா வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.